கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மிதுன ராசிக்கு 8 மற்றும் 9வது வீடு, அதாவது அஷ்டமஸ்தானம் மற்றும் பாக்யஸ்தானத்துக்குரிய சனி பகவான் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10வது வீட்டில் இருக்கார். அதை கர்மஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இது கர்ம சனி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கர்ம சனி மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான பாடம் எடுக்க போகிறார். கடினமான உழைப்புக்காக பேர் போன, அதே நேரத்தில் நிதானமாக செயல்படுகின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு சோதனைகள் என்று சொல்வதை விட இதுவரை விதைத்த விதைகள் முளைக்கப் போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சனி பகவானுடைய பார்வையானது மிதுன ராசிக்கு 12, 4 மற்றும் 7வது வீடுகளில் விழுது. சனி பகவானை பொறுத்தவரை இந்த பார்வை என்பது சற்று கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். கடினமாக உழைத்து மெதுவாக முன்னேறுகின்ற காலமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய நேர்மை, உழைப்பு போன்றவைகள் அறுவடை செய்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றம் தான் இருக்கும். காரணம், அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை அப்படியே செயல்படுத்த மாட்டாங்க. அந்த எண்ண ஓட்டங்களை மற்றவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படுத்துகின்ற காரணத்தினால் பல சமயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய எண்ண ஓட்டங்களை மறந்து செயல்படுத்த முடியாமல் தவிப்பார்கள். 3 மாதங்கள் அவங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் மே மாதம் குரு பயிற்சியான காரணத்தினால் மிக சிறப்பான வருமானம் அவங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொன்னோம். நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். காரணம், அலுவலகத்தில் அல்லது தொழிலில் மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படும், புதிய பொறுப்புகள் வரும், புதிய பதவிகள் வரும். ஏற்கனவே மிதுன ராசி அன்பர்கள் பொறுப்பு கொடுத்தா அதை மிக திறமையாக தங்களுடைய முழு நேரத்தையும் செலவழித்து வெற்றி பெற வைப்பார்கள். இப்போ புதிய பொறுப்புகள் வரும்போது அதிக நேரம் அலுவலகத்தில் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்தில் ஏற்படலாம். அது 4ஆம் வட்டத்தில் சரியாயிடும்னாலும் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை கொஞ்சம் மன அழுத்தம் தருகின்ற கடைசி, அதாவது இந்த வருடம் கடைசி காலகட்டம் 2 மாதங்கள் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் சற்று அதிகமாக தீவிரமான முயற்சி செய்தால் வெளிநாடு சென்று படிக்க முடியும், வேலை பார்க்க முடியும். ஆகவே முயற்சி மிக மிக முக்கியமானது. மே இறுதியில்
குரு பகவான் 2வது வீட்டிற்கு தனஸ்தானத்திற்கு வருகின்ற காரணத்தினால் மிக அற்புதமான பண வருமானத்தை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பழைய கடன்களை அடைத்து புதிய சொத்து சேர்க்கின்ற ஒரு நிகழ்வும் நடக்கும். தீவிரமாக முயற்சி பண்ணால் நம்ம எல்லா பணத்தையும் செலவழிக்காமல் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனசில் தோன்றும். கலை, அரசியல் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அற்புதமான காலகட்டம், நிறைய அதில் சாதிக்கக்கூடிய காலமாகவும் இது அமையும். செலவுகளை குறைத்து சேமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் விதைக்கப்படுகின்ற காலமாக இருக்கும். பொதுவாக மிதுனராசி அன்பர்கள் தங்களுடைய சோம்பலை மறந்துவிட்டால் இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான சனி பயிற்சியாக மாறும். சில பேர் வாகனம் வாங்குவாங்க, வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன தடை இருக்கும், ஒரு டைவர்ஷன், ஏதாவது விளையாட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாகி பின்னர் அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் படிப்பில் கவனம் செலுத்துகின்ற சூழ்நிலை ஏற்படும். சனி பார்வைன்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் வேறுது, சுகஸ்தானத்தில் வேறுது, களத்திரஸ்தானத்தில் வேறுது. அதனால் செலவுகள் போட்டி போட்டு உங்களை ஈர்ப்பதற்கு, கவர்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். கடன் வாங்கியாவது செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கடன் வாங்குவதை குறைத்தால் மிகவும் நல்லது. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலுவலக வேலை அதிகமாகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டு அடங்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை வீழ்றதுனால தேவையில்லாத வாகன செலவுகள், ஒரு வண்டி இருக்கும்போதே இன்னொரு வண்டி வாங்க வேண்டிய ஒரு நிலைமை அல்லது வாங்கணுங்கிற ஒரு ஆசை, அல்லது நம்ம வண்டியை அதிகமாக பயன்படுத்தாத காரணத்தினால் அந்த வாகனத்தோட செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி வாகனங்கள் விஷயத்தில் சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வருகின்ற வாய்ப்புகளும் இருக்கும். வீட்டில் ஒரு பெரிய சுப நிகழ்ச்சி நடக்கும், பணம் ஏதாவது ஒரு வகையில் விரயமான விஷயம் இருக்கும், சுப விரயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் 10வது வீட்டில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் என்பது ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தரும். பெரிய வியாதிகள்லாம் வராதுக்கு வாய்ப்பில்லை. மன அழுத்தம்தான் மிக மிக முக்கியமானது. வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும், எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எது எப்படியானாலும் நமக்கு பண வரவும் அதே நேரத்தில் மன நிம்மதியும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக இது அமையும். மேலும் மிதுன ராசிக்கு அஷ்டமம் மற்றும் பாக்யஸ்தானாதிபதியான சனி பகவான் 10வது வீட்டுக்கு வருகின்ற காரணத்தினால் அலுவலகத்தில் சில நேரங்களில் நம்மளை பற்றி புரளி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதெல்லாம் கண்டு காணாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு அவங்க எதையும் வதந்தியை பரப்பிவிட முடியாது. ஏன்னா 8வது வீட்டுக்குரியவர் 10ல் போய் உட்கார்ந்ததுனால வேலைக்குரிய இடங்களில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். போட்டி பொறாமைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணால் இந்த சனிப்பயிற்சி மிக மிக அற்புதமாக விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சனிப்பயிற்சி கொடுக்க போகிறது, அதை நீங்கள் லாபமாக பயன்படுத்த போகிறீங்களா இல்லை அதுக்கு பயந்து அடங்கி போகிறீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் புதன் அதிபதியான காரணத்தினால் மிக அற்புதமாக அதிர்ஷ்டமாக யோகமாக அதை மாற்றிக்கொள்வார்கள். அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம
சனி பயிற்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு 9வது வீட்டில் சனி பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை 2.5 வருடங்கள் நடத்துவார். அதே நேரத்தில் கடக ராசியை பொறுத்தவரை 7 மற்றும் 8வது வீட்டுக்கு அதிபதி ஆவார் சனி பகவான். 7, 8க்குரியவர் 9இல் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். வாகன வசதி அதிகரிக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையானது 3, 6, 11 ஆகிய இடங்களில் வீழ்கின்றது. 3வது வீடு என்பது முயற்சி ஸ்தானம். 6வது வீடு என்பது ருணருத்ர ரோகஸ்தானம். 11வது வீடு லாபஸ்தானம். பொதுவாக சனி பகவான் தான் இருக்கின்ற இடத்தை பலப்படுத்துவார். அதே நேரத்தில் தான் பார்க்கின்ற ராசியை பாழ் செய்வார் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் வரை 6வது வீட்டான ருணருத்ர ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வெகுவாக குறையும். குறிப்பாக மே மாதம் இறுதியில் கடகராசியில் ஜென்ம ராசியில் குரு பகவான் வருகின்ற போது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்தது என்று சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகனத்தின் மூலமாக ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி வாகனத்தை மாற்றுகின்ற புதிய வாகனங்கள் வாங்குகின்ற காலகட்டமாகவும் இருக்கும். வாடகை அல்லது வாகனத்தை வைத்து தொழில் செய்கின்றவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். குறிப்பாக கடகராசியை பொறுத்தவரை இதுவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த 8வது இடத்திலேருந்து வெளியில் வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். சனி பகவானால் நன்மைகள் அதிகரிக்கிறதா அப்படின்னு பார்க்கறத விட கெடுபலன்கள் குறைகிறதே மிகப்பெரிய நன்மை தானே. அப்போ கடகராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இதுவரை அவமானங்களையும் கஷ்டங்களையும் உடல் ரீதியான செலவுகளையும் செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பல வகையில் கஷ்டங்களை இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது கடகராசிக்கு கொடுத்தார். இதெல்லாம் இப்போ விலக போகிறது. கஷ்டத்தை வெல்ல போகிறோம், பகையை வெல்ல போகிறோம், கடனை அடைக்க போகிறோம். இதை விட மிக முக்கியமான வேறு என்ன வேணும்? ஒரு ராசிக்கு நல்ல பலன் என்பதே கெடுபலன்கள் குறையிறது தானே. அதே நேரத்தில் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் வரும். ஆன்மீக ஈடுபாடு, அதே மாதிரி பித்திருக்கள் சம்பந்தமான விஷயங்கள் போன்றவற்றில் மிகுந்த மாற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக நம்ம பித்திருக்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், அதுக்காக ஏதாவது பரிகாரம் பண்ணணும், ராமேஸ்வரம் போகணும் அல்லது காசியில் போய் பித்திருக்கள் தோஷத்துக்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம
சனிப்பெயர்ச்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு 9வது வீட்டில் சனி பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை 2.5 வருடங்கள் நடத்துவார். அதே நேரத்தில் கடக ராசியை பொறுத்தவரை 7 மற்றும் 8வது வீட்டுக்கு அதிபதி ஆவார் சனி பகவான். 7, 8க்குரியவர் 9இல் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். வாகன வசதி அதிகரிக்கும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையானது 3, 6, 11 ஆகிய இடங்களில் வீழ்கின்றது. 3வது வீடு என்பது முயற்சி ஸ்தானம். 6வது வீடு என்பது ருணருத்ர ரோகஸ்தானம். 11வது வீடு லாபஸ்தானம். பொதுவாக சனி பகவான் தான் இருக்கின்ற இடத்தை பலப்படுத்துவார். அதே நேரத்தில் தான் பார்க்கின்ற ராசியை பாழ் செய்வார் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் வரை 6வது வீட்டான ருணருத்ர ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வெகுவாக குறையும். குறிப்பாக மே மாதம் இறுதியில் கடகராசியில் ஜென்ம ராசியில் குரு பகவான் வருகின்ற போது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்தது என்று சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகனத்தின் மூலமாக ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி வாகனத்தை மாற்றுகின்ற புதிய வாகனங்கள் வாங்குகின்ற காலகட்டமாகவும் இருக்கும். வாடகை அல்லது வாகனத்தை வைத்து தொழில் செய்கின்றவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையும். குறிப்பாக கடகராசியை பொறுத்தவரை இதுவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8வது இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த 8வது இடத்திலேருந்து வெளியில் வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். சனி பகவானால் நன்மைகள் அதிகரிக்கிறதா அப்படின்னு பார்க்கறத விட கெடுபலன்கள் குறைகிறதே மிகப்பெரிய நன்மை தானே. அப்போ கடகராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இதுவரை அவமானங்களையும் கஷ்டங்களையும் உடல் ரீதியான செலவுகளையும் செய்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பல வகையில் கஷ்டங்களை இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது கடகராசிக்கு கொடுத்தார். இதெல்லாம் இப்போ விலக போகிறது. கஷ்டத்தை வெல்ல போகிறோம், பகையை வெல்ல போகிறோம், கடனை அடைக்க போகிறோம். இதை விட மிக முக்கியமான வேறு என்ன வேணும்? ஒரு ராசிக்கு நல்ல பலன் என்பதே கெடுபலன்கள் குறையிறது தானே. அதே நேரத்தில் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் வரும். ஆன்மீக ஈடுபாடு, அதே மாதிரி பித்திருக்கள் சம்பந்தமான விஷயங்கள் போன்றவற்றில் மிகுந்த மாற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக நம்ம பித்திருக்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், அதுக்காக ஏதாவது பரிகாரம் பண்ணணும், ராமேஸ்வரம் போகணும் அல்லது காசியில் போய் பித்திருக்கள் தோஷத்துக்காக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். 3வது வீட்டை சனி பார்க்கறது, அதாவது தைரியம், புதிய முயற்சிகள் செய்கிறது, வீரியம், குழந்தை பேர், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுறது,
தீவிரமான முயற்சி, கம்யூனிகேஷன், அதே மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் பாஸ்போர்ட் கிடைக்கிறது, மக்கள் தொடர்பு அதிகப்படுகின்றன தான் அரசியலில் வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பு, இளைய சகோதரத்தின் மூலமாக உதவிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் தைராய்டு, காது, கழுத்து போன்ற இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து சரியாகும். அதற்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். சில பேருக்கு தோள்பட்டையில் நாள்பட்ட வலி சரியாகும். 6வது வீட்டை சனி பார்க்குறார். அந்த 6வது வீடு அப்படிங்கிறது தீரக்கூடிய நோய்களையும் வம்பு வழக்குகளையும் சொல்லக்கூடியது. அதே மாதிரி சித்த மருத்துவத்தின் மூலமாக சில பேர் மருத்துவம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நேர்முக எதிரிகளை வெல்லுகின்ற வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 11வது வீடு லாபம், மகிழ்ச்சி, ப்ரமோஷன். நீண்ட காலமாக எனக்கு வேலையில் ப்ரமோஷனே கிடைக்கலன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 11வது வீடு பேராசை, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற இடம், அதீத எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். விருப்பங்கள் நிறைவேறும். அதே நேரத்தில் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு கணுக்காலில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் உடல் ரீதியான சிகிச்சை செய்வதற்கு பணம் செலவழிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும்.